எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வந்து ப்ரவுன் ரைஸை யூஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இங்கே 2 கப்புக்கு நான் வந்து ஏற்கனவே குக் பண்ண ப்ரவுன் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை, எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் சோயா சாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சில்லி பேஸ்ட் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அது ஒரு 2 டீஸ்பூனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம். மஷ்ரூம் காளான் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அதுவும் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வெள்ளைப்பூடை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கையளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஒரு இரும்பு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா சுட வச்சுக்கிறோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுருங்க. அதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் போட்டுறணும். ஏன்னா வெண்டைக்காய் வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இது யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸில் வெண்டைக்காய்லாம் சேர்க்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் வதங்கிருச்சு. இதில் நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு இருக்குல்லையே, அதையும் மஷ்ரூமையும் சேர்த்துறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மஷ்ரூம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவு வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சா அந்த காளான். இப்போ நாம் 2 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ முட்டையை ஊற்றி நல்லா கிண்டணும். அதை நீங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு டக்கு டக்குன்னு கிண்ணாதான் முட்டையை வந்து அந்த புர்ஜி மாதிரி நல்லா வரும். இப்போ நாம் வந்து சில்லி பேஸ்ட், நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி பேஸ்ட்டு சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து, நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக நீங்கள் சில்லி பேஸ்ட் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் குக் பண்ணி வச்சுருக்க ப்ரௌன் ரைஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌன் ரைஸில் நான் உப்பு போடாமல் தான் குக் பண்ணி வச்சுருக்கனால ப்ரௌன் ரைஸையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துறேன். அதோடு சேர்த்து நான் சோயா சாஸையும் சேர்த்துறேன். ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கனால நீங்கள் உப்பு பார்த்து சேருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ப்ரௌன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து யூஸ்வலாக பண்ணுற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிடையாது. இது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் அதை நீங்கள் இது கொடுத்து விடலாம். ப்ரௌன் ரைஸை வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பார்ட்டிக்கு எடுத்துகிட்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.